பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் நாளையும் வழங்கப்படும். இன்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 10 பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற முடியாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்த நிலையில் நீலாங்கரை இல்லத்துக்கு வந்தார். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நாகை, கரூர், மதுரை மாவட்டங்களில் மிதமான மழை. சிங்கம்புணரி, அறந்தாங்கியிலும் மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை எழும்பூரில் இருந்து தென்காசிக்கு இன்று இரவு 11:50 மணிக்கு சிறப்பு ரயில். 8 முன்பதிவில்லா பெட்டிகளுடன் விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக இயக்கப்படும் என அறிவிப்பு. சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,05,000 கடந்த தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 அதிகரித்து 3 லட்சத்தை நெருங்குகிறது. வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் மெயினருவியில் குளிக்க தடை. 5 அருவி, புலியருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். சென்னை KK நகர் ESI மருத்துவமனைக்குள் கொலை முயற்சி. பர்தா அணிந்து சென்று மூதாட்டியை சுத்தியலால் தாக்கிய இளம்பெண் கைது. சாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழ்நாடெங்கும் பொங்கட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. வரும் 17ஆம் தேதி மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. நிரந்தர கொரோனா போல் தமிழ்நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. நிரந்தர தடைகளை ஏற்படுத்த முயலும் சக்திகளை கடந்து நிரந்தர மகிழ்ச்சியை மக்களுக்கு தருவதுதான் நோக்கம் என முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்து. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் உற்சாகமாக நடைபெற்ற பொங்கல் விழா. நடுவராக இருந்து போட்டிகளை நடத்திய பிரேமலதா. புதுச்சேரியில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டினர் பங்கேற்று நடைபெற்ற பொங்கல் விழா. மண்பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். முனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு தமிழ்நாடு அரசின் ஐயன் திருவள்ளுவர் விருது அறிவிப்பு. பேரறிஞர் அண்ணா விருதை பெறுகிறார் அமைச்சர் துரைமுருகன். இறையன்புவுக்கு திருவிக்க விருது, கவிஞர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தந்தை பெரியார் விருதை அருள்மொழியும், அண்ணல் அம்பேத்கர் விருதை சிந்தனை செல்வனும் பெறுகின்றனர். மயிலாடுதுறையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிய சிறுவன் 3.5 மணி நேரத்தில் கைது. ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த போது பிடித்த காவலர்கள். ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்டதை நீக்கி விடுகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா தரப்பு உத்தரவாதம். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் பொருட்கள் மீது 25 விழுக்காடு வரி. ஏற்கனவே 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா மேலும் பாதிக்கப்பட வாய்ப்பு. அமெரிக்காவில் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படும் கிளாவியா எரிமலை. நெருப்பு குழம்பை வெளியேற்றுவதால் மக்கள் அச்சம்.
பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் நாளையும் வழங்கப்படும். இன்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 10 பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற முடியாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்த நிலையில் நீலாங்கரை இல்லத்துக்கு வந்தார். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நாகை, கரூர், மதுரை மாவட்டங்களில் மிதமான மழை. சிங்கம்புணரி, அறந்தாங்கியிலும் மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை எழும்பூரில் இருந்து தென்காசிக்கு இன்று இரவு 11:50 மணிக்கு சிறப்பு ரயில். 8 முன்பதிவில்லா பெட்டிகளுடன் விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக இயக்கப்படும் என அறிவிப்பு. சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,05,000 கடந்த தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 அதிகரித்து 3 லட்சத்தை நெருங்குகிறது. வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் மெயினருவியில் குளிக்க தடை. 5 அருவி, புலியருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். சென்னை KK நகர் ESI மருத்துவமனைக்குள் கொலை முயற்சி. பர்தா அணிந்து சென்று மூதாட்டியை சுத்தியலால் தாக்கிய இளம்பெண் கைது. சாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழ்நாடெங்கும் பொங்கட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. வரும் 17ஆம் தேதி மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. நிரந்தர கொரோனா போல் தமிழ்நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. நிரந்தர தடைகளை ஏற்படுத்த முயலும் சக்திகளை கடந்து நிரந்தர மகிழ்ச்சியை மக்களுக்கு தருவதுதான் நோக்கம் என முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்து. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் உற்சாகமாக நடைபெற்ற பொங்கல் விழா. நடுவராக இருந்து போட்டிகளை நடத்திய பிரேமலதா. புதுச்சேரியில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டினர் பங்கேற்று நடைபெற்ற பொங்கல் விழா. மண்பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். முனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு தமிழ்நாடு அரசின் ஐயன் திருவள்ளுவர் விருது அறிவிப்பு. பேரறிஞர் அண்ணா விருதை பெறுகிறார் அமைச்சர் துரைமுருகன். இறையன்புவுக்கு திருவிக்க விருது, கவிஞர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தந்தை பெரியார் விருதை அருள்மொழியும், அண்ணல் அம்பேத்கர் விருதை சிந்தனை செல்வனும் பெறுகின்றனர். மயிலாடுதுறையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிய சிறுவன் 3.5 மணி நேரத்தில் கைது. ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த போது பிடித்த காவலர்கள். ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்டதை நீக்கி விடுகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா தரப்பு உத்தரவாதம். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் பொருட்கள் மீது 25 விழுக்காடு வரி. ஏற்கனவே 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா மேலும் பாதிக்கப்பட வாய்ப்பு. அமெரிக்காவில் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படும் கிளாவியா எரிமலை. நெருப்பு குழம்பை வெளியேற்றுவதால் மக்கள் அச்சம்.